கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு எல்லாருடைய இருதயத்துடைய ஒரு வேதனை, அது என்னென்னா, நான் செய்தால் ஒன்றும் நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வருகிறான். நிறைய பேருக்குள்ள இந்த எண்ணம் இருக்குது. நான் என்ன செய்தாலும் நடக்காது, நான் செய்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எல்லா பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது? அதுதான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 1 1 முதல் 3 வரைக்கும் மிக மிக முக்கியமான வசனங்கள். இந்த வசனத்தின்படி யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் ஒரே ஒரு சின்ன ஆலோசனை தரேன். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, அந்த காரியம் வாய்க்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. யோசுவாவுடைய காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணினதற்கு மோசே மூலமாய் யோசுவாவுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த ஒரு உன்னதமான ஆலோசனை. வேதம் சொல்கிறது, யோசுவாவின் புத்தகம் 1 நீங்கள் வாசித்து பார்த்தா, இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானிப்பாயானால் நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க சொல்லி நீங்கள் ஜெபம் செய்து பாருங்கள். இந்த காரியம் எல்லாம் வாய்க்கும். யோசுவாவுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். இதுவரைக்கும் காரியங்கள் வாய்க்கலையோ, காரியங்கள் நடக்கலையோ, மிகுந்த கவலையோடு வேதனையோடு இருக்கீங்களா? எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஒரு குறிப்பிட்ட சகோதரிடத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், ஃபஸ்ட்டில் 3 தொழிலை செய்தேன், 3 தொழிலும் ஃபெயிலியர். அதில் நான் நஷ்டப்பட்டேன். அதற்கு அப்புறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னேன், ஆண்டவரே, யோசேப்புடைய காரியத்தை வாய்க்க பண்ணினீங்களே, என்னுடைய காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க, என் கூடைய நீங்கள் இருங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணி நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் காணும்படி செய்வேன். ஆண்டவர் சொன்னதை போல செய்தார். மறுபடியும் அந்த 3 பிஸ்னஸையும் செய்ய சொன்னார். அந்த 3 பிஸ்னஸும் சக்ஸஸாக கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். என் குடும்பமே சொல்லிச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கூட இருப்பதை இந்த உலகம் காணணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:3, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அந்த போத்திபாருடைய கண்கள் கண்டது, இந்த உலகம் கண்டது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நான் தனியாக இருந்தால் என் காரியம் வாய்க்காது, ஆனால் என் கூட கர்த்தர் இருந்தால் என் காரியம் வாய்க்கும். பைபிள் ஒரு நாள் போய் சொல்லுவதே இல்லை. ஆதியாகமம் 39:23 நீங்கள் வாஸ்து பார்த்தா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சிறைச்சாலையுடைய அதிகாரி கண்டு
யோசேப்பிடத்தில் எந்த காரியத்தையும் விசாரிக்கலை. அப்படியே யோசேப்பு கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற, இவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண, இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண நீர் உதவி செய்தருளும். நீர் இவர்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.